ஹலோ வணக்கம் அன்பு மக்களே, நான் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா ஆரோக்கியமா நலமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். சரி, இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னா, மார்க் ஹியூஸ். இவர் பாட்ஷா படத்துல வர்ற மார்க் ஆண்டனி இல்லைங்க. எல்லாரோட லைஃப்லையும் நல்ல விதமாவும் ஆரோக்கியமாவும் வாழ்க்கையை மாற்றின ஒருத்தர் தான் இந்த ஒரு நபர். சரி, நாம இவரை பத்தி இப்ப பார்க்கலாம். 1956 ஜனவரி 1ஆம் தேதி கலிபோர்னியாவில் இவர் பிறந்தாரு. எல்லாரையும் போல வாழ்க்கை சந்தோஷமா முன்னேறி போய்கிட்டே இருக்குது. மார்க் ஹியூஸ் அவர்களுக்கு 14 வயசு ஆகுதுங்க. தாய் தந்தை இருவருமே சில காரணங்களால பிரிந்து போறாங்க. அந்த நேரத்துல தான் சில சவால்களை இவரின் தாயார் ஜோஆன் ஹியூஸ் சந்திக்கிறாங்க. இவங்க தன்னை அழகா வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால நிறைய மாத்திரைகளை அவங்க எடுத்துக்கொண்டதுனால இவங்களுடைய ஹெல்த் நிறையவே பாதிக்கப்பட்டுச்சு. இதனால அவங்க நிறைய தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அதனால தூக்க மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டாங்க. உடற்பருமன் அதிக அளவில் அவங்களுக்கு அதிகமாச்சுது. மன ரீதியாகவும் சில பல இன்னல்களையும் எதிர்கொண்டாங்க. இதனால மார்க் ஹியூஸ் அவர்களும் தன்னோட பள்ளி படிப்பை இடைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து திரும்பவும் 16 வயதில உயர்நிலை பள்ளிக்கு சென்றார். கல்லூரி படிப்பை தொடர்ந்தார். அதே நேரம் ஒரு நல்ல விற்பனையாளராகவும் இவர் விளங்கினார். சில நேரம் வாழ்க்கையில சில பக்கங்கள் இருள் சூழ்ந்ததா இருக்கும். மார்க் ஹியூஸின் தாயார் அவர்கள் இவருக்கு 19 வயதாகும் போது இயற்கை எழுதினார். அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டதாலேயே இதற்கு காரணம் என்று பரிசோதனை மூலம் தெரிய வருது. ஆனாலும் வாழ்க்கை முன்னேறுது. இவர் சில MLM நிறுவனங்களில் வேலை செய்கிறார். ஒரு நல்ல வருவாயீட்டும் நபராகவும் மாறுகிறார். பின்பு 1980ஆம் ஆண்டு தனது 24 வயதிலேயே சொந்த நிறுவனத்தை உருவாக்கினார். எஸ், the world number 1 nutrition company Herbalife International என்ற ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. இந்த நிறுவனம் நிறைய மக்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கு, வருமானத்தை உயர்த்திருக்கு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கு. வேர்ல்ட் நம்பர் 1 நியூட்ரிஷனான சிறந்த உணவை தயார் பண்ற நிறுவனமாகவும் இருக்கிறாங்க. 2007ஆம் ஆண்டு அளவில் 3.5 பில்லியன் அளவில் வருமானம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதே போல உலகத்துல 95 நாடுகளுக்கு மேல இவங்களுடைய நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டு இயங்கி வர்றாங்க. நம்ம இந்தியால கூட 25 வருஷமா இயங்கி வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலம் நிறைய பேரோட ஹெல்த்தையும் சரி பண்ணிருக்கிறாங்க. 1994ல HFF Herbalife Family Foundation என்ற ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் நிறுவனத்தை உருவாக்கி ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளுக்காக நிறைய உதவிகளையும் பண்ணிட்டு வர்றாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் நிறைய ஸ்லம்டாக் மில்லியனர்ஸை உருவாக்கி இருக்கிறாங்க. பல பேரோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம மக்கள் நல்ல விதமா பெரிய உயரத்தை தொடர்றதுன்றது நமக்கும் சந்தோஷம் தானே. அதனாலதான் இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப தொழில் பக்தியாகவும் பாசிட்டிவாகவும் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, 2007ல கௌரவ ரத்னா அவார்டு நாட்டுக்கு சில சேவைகள் செய்ததுக்காகவும் வழங்கியிருக்காங்க. இந்த நிறுவனம் பிக்கஸ்ட் அட்வைசரி அண்ட் பெஸ்ட் டயட்ரி அட்வைசரி போர்டாகவும் இருக்கிறாங்க. ஸோ மக்களே, ஹெர்பலைஃப் இந்தியா இந்த நிறுவனத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க தானே. சரி, இப்போ இதுல நாங்க யாருன்னா ஹெர்பலைஃப் MNC கம்பெனியில உள்ள ஒன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் தாங்க. எங்களுடைய சர்வீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஒரு நல்ல டயட் பிளான், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸை வழங்குறது, அதுபோக யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்களும் எங்க கூட சேர்ந்தே டிராவல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன். நண்பா நண்பி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகள். நல்லதே நடந்தது.